இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். தேவ சித்தத்தை கண்டுபிடிப்பதுல அநேகருக்கு வர்ற குழப்பத்தை பற்றி நம்ம இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். இப்ப வந்து எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. ஓகே, நம்ம வந்து தேவ சித்தத்தை கேட்டுதான் நம்ம செய்யணும். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப யாருமே தேவ சித்தம்லாம் இது பண்ண மாட்டாங்க. எல்லா அளவுக்கு பிப்ளிக்கல் நாலேஜ் இந்த சோர்சஸ் வந்து இல்ல. எஜுகேஷனும் அந்த அளவுக்கு இல்லன்னு முன்னாடி மாதிரிலாம் ரொம்ப இல்லை. எங்கேயாவது ஒரு பெரிய பெரிய மீட்டிங் போனா பிரசங்க கேட்டு காது வழி சத்தியங்கள் கேட்டு அறிஞ்சது. ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா இப்ப 20 years எல்லாம் பார்த்தோம்னா எஜுகேஷனும் ஓவரால இந்த ஜென்ரேஷன் நம்ம ஜென்ரேஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஓவரால எல்லா எஜுகேஷன் நம்ம அப்பா அம்மாங்களே நல்ல எஜுகேஷன்லாம் வர ஆரம்பிச்சு. ஸோ அப்படிங்கும்போது பைபிள் எடுத்து படிக்க அந்த நாலேஜ் இப்போ சோஷியல் மீடியா வந்ததுல இருந்து ரொம்ப தாராளமா நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவருடைய சித்தத்தை தான் நம்ம செய்யணும், அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது. ஆனா அதுலயும் ஒரு சில பேருக்கு குழப்பங்கள் வருது. ஆனா எல்லாத்துக்கும் தேவ சித்தம் செய்யணும்ன்ற ஆர்வம் வந்துருச்சு. நிறைய பேருக்கு அது ஆர்வம் இருக்கு. யார் கேட்டாலும் நான் ஆண்டவர் சித்தத்தை அறிஞ்சுதான் நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அது திருமண விஷயத்தா இருக்கட்டும், ஒரு தொழில் ஆரம்பிக்கட்டும், அடுத்து நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கணும், எல்லாத்துலயுமே தேவ சித்தம் செய்யணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்துருச்சு. இருந்தாலும் அதுல ஒரு சில குழப்பங்கள் இருக்கு. நம்ம அதை வந்து இந்த முறை நம்ம நிவர்த்தி பண்ணிடலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, தேவ சித்தத்தை செய்யணும் அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு வேல்யூஸ் வச்சிருக்கோம். அதை வந்து எக்காரணம் கொண்டு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்குன்னு ஒரு சுய கட்டுப்பாடு வச்சிருப்பீங்க, உங்களுக்குன்னு ஒரு நீதி இருக்கும். இப்படிதான் நான் வாழுவேன், ஒரு கிறிஸ்தவனா நான் இப்படிதான் வாழுவேன் அப்படின்னு. இது சின்ன வயசுல இருந்தே நமக்கு இருக்கும். இல்லைன்னா ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு, நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒழுக்கங்கள்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சில பேர் இந்த பெருமையில இந்த கோட்டுக்கு மேல நான் தாண்ட மாட்டோம். அதை நாங்க சொல்ல வரல. நம்ம சின்ன வயசுல இருந்து ஆண்டவர் ரீதியில நம்ம கடைப்பிடிக்கப்பட்டதான அந்த ஒரு ஒழுக்கங்கள். சில பேர்லாம் சின்ன வயசுல இருந்தே சினிமா எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அது அவங்களுக்குன்ற ஒரு வேல்யூஸ் வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வந்து தேவையில்லாத உலக பிரகாரமான காரியங்களை ஈடுபடவே மாட்டாங்க. இது ஒரு வேல்யூ. அப்ப நீங்க வந்து இனி தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கும் போது உங்க வேல்யூஸை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அதாவது உங்களுக்கு ஒரு திருமண அலைன்ஸ் வருது, ஆனா இது வந்து அவங்களுக்கு புறம்பா இருக்குன்னு வைங்க, நீங்க இவ்வளவு நாள் இது பண்ணதுக்கும் அதுக்கும் அப்படியே ஆப்போசிட்டா சில நேரம் வரும். அப்ப அந்த மாதிரி நேரம் உங்களுக்கு புரிஞ்சிரும் உங்களுக்கு. ஆனா அதுக்காக ரொம்ப பூரண பரிசுத்தமாவும் இருக்க நம்ம எதிர்பார்க்க முடியாது யாரையுமே. இருந்தாலும் சில பேர் ரொம்ப டோட்டலா சேஞ்ச் ஆயிருப்பாங்க. இப்ப போன வாரத்துல கூட ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க, இவங்களுடைய இதுக்கும் அவங்க அந்த வந்ததுக்கும் ரொம்ப ஆப்போசிட்டா இருக்கு. நான் வந்து ஆண்டவர் அறிஞ்சு கொண்ட விதம், நான் ஆண்டவர் மேல வைத்துக்கிற நேசம் அதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. நான் அவங்க வந்து ரொம்ப வேர்ல்ட்லியா இருக்கு. அப்ப நீங்க தான் முடிவு பண்ணணும், உங்களால வந்து அதை வந்து இது பண்ண முடியுமா அப்படின்னு. ஏன்னா ஆண்டவர் ரெட் பிளாக்ஸும் காமிப்பாரு. ரெட் பிளாக்ஸ்னா என்ன, இது வந்து உனக்கு செட் ஆகாது அப்படின்றத ஆண்டவர் முன்னாடி டினோட் பண்ண அதை வந்து காமிச்சிட்டே வந்து வருவார். அதுக்கு நிறைய விஷயம் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஆப்போசிட் ஜெண்டர் பேசுறது வந்து ரொம்ப வந்து பழக்கம் இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு பாக்குறவங்க ரொம்ப சகஜமா பேசிட்டு ஒரு மாதிரி அநாகரிகமா நடந்து கொள்ற மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, திருமணத்துக்கு முன்பாவே பாத்தீங்கன்னா அவங்க திருமணத்துக்கு அப்புறமும் அப்படிதான் நிச்சயமா இருக்க போறாங்க. உங்களுக்கு அது வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து அது அப்பவே வந்து இது நமக்கு செட் ஆகாது அப்படின்றத வந்து முடிவு பண்ணிக்கணும். இன்னொன்னு ஒரு விஷயம், நம்ம பலிபீடத்துல போய் திருமணத்தை அன்னைக்கே நம்ம ஓகே சொல்ற வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அப்பயுமே கேட்பாங்க. அந்த கேட்கிற டைம் வரைக்குமே நமக்கு டைம் இருக்கு. ஏன்னா நாங்க 2-3 பேருக்கு நாங்க பார்த்திருக்கோம். நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு சில ட்ரூ கலர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிய வருது. அப்ப இவங்க யோசிக்கிறாங்க, ஐயோ நம்ம நிச்சயம் ஆயிடுச்சு, நம்ம தாய் தகப்பன் நிறைய செலவு பண்ணி எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம். ஒரு பொண்ணுக்கு வந்து நாங்க ரொம்ப அதிகமா சொன்னோம், பரவாயில்ல நிச்சயம் ஆயிட்டாலும் பரவாயில்ல, நீ வந்து இது பண்ண அதை விட்டுரு அப்படின்னு. 2 பொண்ணு சொன்னோம். ரொம்ப அந்த டைம் எங்களுக்கு க்ளோஸா இருந்தவங்க 2 பேருக்கு நிச்சயம் ஆயினா என்ன, இன்னும் திருமணம் ஆகல. ஏன்னா அந்த பொண்ணுங்க சொன்னதை வச்சு எங்களால கணிக்க முடிஞ்சு, ஓகே இந்த பையன் அப்படிதான். ஆனா அந்த பெண்ணு 2 பேருமே ரொம்ப நல்ல பிள்ளைங்க. அவங்க எந்த தப்புமே பண்ணல. எப்படி சொல்ல, இப்ப உலகத்துல சாதாரணமா இருக்க பிள்ளைங்க எல்லாம் கூட, பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவோ தப்பு பண்ணுதுக்கு. அந்த மாதிரிலாம் அவங்க வந்து கிட்டே போகலன்னு வச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் வந்து எலிஜிபிளே இல்லாதவங்க வச்சுக்கோங்க. நல்ல குட் கேரக்டர்ல ஒரு பிள்ளைங்க. ஆனா வந்து இந்த மாதிரி நிச்சயம் ஆயிடுச்சு, என் தாய் தகப்பன் சொன்னாங்க அப்படின்றனால அவங்க வந்து இது பண்ணி கடைசியில வந்து அந்த திருமணம் வந்து நல்லாவே நிலைக்கல. 1 year கூட வந்து இது பண்ண முடியல.
அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, எனக்கு என்கேஜ்மெண்ட் தான் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் நான் இப்ப போய் சொன்னேன்னா இப்ப எனக்கு பெரிய அவமானம் ஆயிரும். ஆனா நீங்க என்கேஜ்மெண்ட்டை தடுக்கிறது பெரிய அவமானத்தை விட திருமணத்தை நிப்பாட்டுறது அதுக்கப்புறம் வந்து இதை விட நீங்க அதிகமான ஒரு ஃபேஸ் அதை கடந்து போகணும். ஏன்னா எப்படினாலும் அந்த திருமணம் வந்து நல்ல வாழ்க்கையில முடியல அப்படின்னா என்னதான் நீங்க வந்து அது 1 மாசம் இல்லைன்னா 1 வாரம் என்ன 1 நாள் அந்த வீட்டுல போய் இருந்தாலும் அதுக்கடுத்து நீங்க என்ன எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா அது 2வது தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் உலகம் வந்து ரொம்ப இதா இருக்கும். அது ரொம்ப காம்ப்ளிகேட். அதுக்கு நம்ம வந்து என்கேஜ்மெண்ட் நிப்பாட்டுறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்ப வீட்டுல நமக்கு வந்து தாய் தாப்பன் என்ன பண்ணிருக்கோம் ரொம்ப அதிகமா போச்சுன்னா அந்த பத்திரிகை செலவு மட்டும்தான். பத்திரிக்கை அப்படியே வந்தாலும் இந்த பத்திரிகை செலவு அந்த மடம் நிறைய பேர் பிடிச்சது கேட்பாங்க, ஏன் நிறுத்துனீங்க கேட்பாங்க. அது ஏதோ ஒரு ரீசன் சொல்லி நம்ம அததான் நம்ம இல்லாட்டினா உங்களுக்கு வாங்கின பொருட்கள் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஒரு சில பேர் வந்து ஐயோ அது நான் பயப்பட வேண்டாம். மிஞ்சி போனா கடைக்கு அவன் பிடிக்கிற அந்த மண்டபம் கூட எல்லாம் ஃபுல் காசை கொடுத்துலாம். அட்வான்ஸ் மட்டும் தான் கொடுத்து புக் பண்ணிருப்போம். எப்ப இந்த டேட்ல கேன்சல் ஆயிடுச்சுன்னா அவன் பாட்டுக்கு அந்த அட்வான்ஸ் கூட திருப்பி தர போறான். இல்லைன்னா அட்வான்ஸ் குறைஞ்ச அமௌண்ட் தான் கொடுக்க போறோம். எல்லாரும் என்ன நினைக்கிறான்னா நிறைய பெண்கள் வந்து ஐயோ இது நான் என் பேரண்ட்ஸ் இது பண்ணிடுவோம் அது பண்ணிடுவாங்களோ என் பணமெல்லாம் போச்சு அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஒன்றும் பிரச்சனை பணம் நீங்க அவங்க பேரண்ட்ஸ் உங்க பணம் நினைக்க உங்க பேரண்ட்ஸ் திருப்பி இதே பணத்தை வச்சு கூட உங்களுக்கு செஞ்சு தருவாங்கன்னா உங்க வாழ்க்கையே போயிடும். அதனால அந்த இதுக்கு அதை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமா அந்த என்கேஜ்மெண்ட் பீரியட்ல ரொம்ப அதிகமா பேசாதீங்க. ரொம்ப ஆனா வந்து தெரிஞ்சுக்கோங்க அந்த மனுஷர் யாருன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவும் பேசி நிறைய பேர் ஒரு சில பேர் அந்த மாதிரி ரொம்ப டீப்பாவும் போயிடுவாங்க. அது என்னன்னா அந்த என்கேஜ்மெண்ட் திருமணம் முடியறதுக்கு முன்னாடி அந்த என்கேஜ்மெண்ட் டைம்ல நம்ம அவங்கள ஹாஃப் தான் நமக்கு வந்து தெரியும். அப்படிங்கும் போது நீங்க பெண்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஒரு சில நான் பெண்கள் ஏன்னா அவங்க எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியும். இங்க இருக்க இந்த குடும்பத்துல இருக்க ஆணி வேர் வரைக்கும் எல்லாம் போட்டு பொழியிறது. உங்களோட நெகட்டிவ்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் நெகட்டிவ்ஸா சொல்றது. இந்த குடும்பத்துல இருக்க கதை கூட ஃபுல்லா நெகட்டிவ்ஸாங்க சொல்லுது. அப்படிங்கும் போது அந்த சைட்ல உள்ளவங்களுக்கு நம்ம குடும்பத்துக்கு அதுக்கடுத்து வரும்போது கம்ப்ளீட்டா ஒரு நெகட்டிவ் வைப்ல தான் வருவாங்க. நம்மளுடைய சீக்ரெட்ஸ் எல்லாமே வந்து இதாயிரும். அப்படிங்கும்போது நம்மள வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடும். அதனால அதுல நீங்க வந்து இதா இருங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஏன் நாங்க திருமண விஷயத்தை நாங்க ரொம்ப சொல்றோமா, இந்த இதுலதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. ஓரளவுக்கு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறது இந்த இடத்துல தான். இப்ப தொழில்னு இங்க எடுத்துக்கலாமே, தொழிலையுமே உங்களுக்குன்னு ஒரு வேல்யூஸ் இருக்கும். அதை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அது என்னதான் ஒரு உங்க லாபத்தை தரக்கூடிய ஒரு இதா இருக்கணும். ஏன்னா வசனம் சொல்லு கள்ளத்தராசை கத்தருக்கு அருவருப்பானதுன்னு சொல்லிட்டு உங்க மூலமா நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாமே. ஆனா அதுல வந்து உங்க நீதி அதான் அந்த வசனம். கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு என்ன ரூல் வச்சிருக்கு. ஒரு நீங்க செய்யறதான ஒரு வேலைக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு சேலரி ஒரு ரூல்னு வச்சிருக்கோம். அதை தாண்டி நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஆமா, பிசினஸ் பார்ட்னர்ஸ் கூட நம்ம வந்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் நீங்க வந்து இது பண்ணணும். இல்ல அப்படின்னா நீங்க 20 வருஷம் நீங்க அவங்களோட பிசினஸ் பண்ணக்கப்புறம் கடைசியில் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, இவங்க கூட போய் பிசினஸ் பண்ணி எனக்கு வந்து ஒண்ணுமே எல்லாம் வெளியானி உங்க வெளியே வந்து உங்க தொழில் வந்து நல்லா போயிருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள வந்து இவங்க வந்து ஃபுல்லாத்தையும் வந்து அடிச்சிருப்பாங்க. அப்படி ஃபீல் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிசினஸ் கூட அந்த பிசினஸ் பார்ட்னர்ஸே ஏமாத்தி உறிஞ்சு விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் இங்க வசனம் சொல்லுது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஒரு சிஸ்டர்லாம் வந்து ஒரு பிரச்சனைக்காக வந்திருந்தாங்க. அப்ப அவங்களுடைய தகப்பனோட இருந்த பிசினஸ் பார்ட்னர் தான் இவங்க இறக்கப்பட்டு இவங்க வீட்டு மேல இடம் கொடுத்து அவங்க ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்து தங்க வச்சு வாடகை மாதிரி வீடெல்லாம் கொடுத்து வாடகை கொடுத்துருந்தாங்களா அமௌண்ட் கூட வாங்கினாங்களாம் தெரியல. ஆனா ரொம்ப இறக்கப்பட்டு அவங்கள வச்சு பிசினஸ்குள்ளேயும் அவங்கள உள்ள போட்டு எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அந்த நபரே இந்த வீடு தொழில் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு தனக்கு வேணும்னு சொல்லி இந்த அளவுக்கு இறக்கமா இருக்காங்க. இவங்களுக்கு என்னதுக்குன்னு அவங்க இந்த சம்பந்தப்பட்ட நபருடைய எல்லா சொத்துக்கள்ல இருந்து எல்லாமே தனக்கு வேணும்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாமே எழுதி அவங்க மந்திரத்தினால நிறைய காரியங்கள் பண்ணி கடைசியில அந்த மந்திரம் செஞ்சவங்க கூட இறந்துட்டான்னு வைங்களேன். அந்த ஆள் கூட வந்து இறந்துட்டாரு. ஆனா அந்த மந்திரத்தினுடைய ஆவியில இருந்து அவங்கள வெளியே வர்றதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ வந்து நம்ம அந்த பார்ட்னர்ஷிப் நம்ம யார் கூட எல்லாம் வைக்கிறோமோ, அது திருமணம் ஆகட்டும், ஒரு பிசினஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், யாரா இருந்தாலும் சரி ரொம்ப ஞானமா நம்ம வந்து வைக்கணும். இங்க பாருங்க, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது. நீங்க ஒரு நீதியின் வழியில போயிட்டு இருக்கீங்க. ஸோ அநீதியின் வழியில வந்து நம்ம வந்து ஐக்கியமா இருக்கக்கூடாது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது. இந்த இடத்துலதான் நம்ம நிறைய பேர் மிஸ்டேக் பண்றோம். நம்ம ஒளியில வந்துட்டோம், இனி நம்மளுக்கும் இருளுக்கும் வந்து ஐக்கியம் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்கும் பேலியாருக்கும் இசை வயது, அவிஸ்வாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. சோ அவிஸ்வாசியோட இருளில் மக்களோட இல்ல கிறிஸ்தவனாவே இருந்தாலுமே அவங்க சரியான வேல்யூஸ் வந்து பின்பற்றல, அதாவது கிறிஸ்தவத்துக்குரிய ஒரு அடையாளமே இல்லாம இருப்பாங்க. அன்னைக்கு சிஸ்டர் தான் சொன்னாங்க, சிஸ்டர் நாங்க பாத்திருக்க பையன் கிறிஸ்தவங்க தான்,
ஆனா கிறிஸ்தவத்துக்குரிய அடையாளமே இல்ல. சோ கிறிஸ்தவங்கன்ற பேருக்காக நீங்க கல்யாணம் பண்ணி அங்க ஒரு பிரயோஜனம் இல்ல. கிறிஸ்துவ அங்க வாழணும். நம்ம அட்லீஸ்ட் ரொம்ப பூரணமா நம்ம வந்து எதிர்பார்க்காட்டாலும் ஆண்டவரை ஹானர் பண்றது, ஆண்டவருக்குள்ள அந்த ஒரு பயமாச்சும் இருக்கணும். ஏதோ ஒண்ணு நம்ம தப்பு பண்ணாலும் சரி, நீங்க தப்பு பண்ணாலும் அவங்க தப்பு பண்ணாலும் ஓகே ஆண்டவர் பாக்குறாருன்னு உங்களை யாரோ ஒருத்தவங்க திருத்தும் போது அட்லீஸ்ட் ஆமா ஆண்டவர் பாக்குறாரு இது விட்டுருவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்காச்சும் இருக்கணும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவருடைய சித்தத்தை அறிஞ்சு நடக்கிறதுல வரதான ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா அந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ் தான். ஒரு சில நேரம் பார்த்தோம்னா நம்ம அவங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸை நம்ம பார்த்தே வந்து ஓகே இதுதான் தோற்றம் அவங்க தோற்றம் இதெல்லாம் பார்த்து ஓ இதுதான் ஆண்டர் நமக்குன்னு வச்சிருக்கதான சித்தம், ஸோ இதுதான் கரெக்ட், ஓகே இது பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட்ல இருக்கதான அந்த பெர்ஃபெக்டை வந்து நம்ம இது பண்ணுவோம். ஈவன் ஈவன் நம்மளுடைய தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசியே சவுலுடைய தோற்றத்தை பார்த்து வந்து சாமுவேல் தீர்க்கதரிசியே வந்து தாவீதுனுடைய அண்ணனுடைய தோற்றத்தை பார்த்து அப்படியே வந்து மயங்கிட்டார். ஏன்னா மூத்த அண்ணன் பார்த்தா அந்த எலியாவெல்லாம் பார்த்தோம்னா அவர் பயங்கர மிலிட்டரி மேன் தான். சரி ஏற்கனவே அவங்க வந்து ஆர்மில உள்ள ஒரு பர்சன் தான், பார்க்கணும் நல்ல ஸ்ட்ரக்சர், ஓகே ஏற்கனவே யுத்தத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு, இவர் தான்ப்பா நம்ம ராஜாவா மாற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரே நினைச்சுக்கிறாரு. பார்த்தா ஏன்னா குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே அந்த தோற்றத்தை பார்த்து அந்த எலியாவோட தோற்றத்தை பார்த்தே வந்து பெர்ஃபெக்டான ஆளு, எப்படி சொல்ல அந்த கிங்லி ஃபிகர் வந்து இவங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஆண்டருடைய சாய்ஸ் பாருங்களேன். ஆனா உடனே ஆவியானவர் சொன்னாரு இதெல்லாம் இல்ல. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு மனுஷன் வந்து முகத்தை பார்க்க கத்தரோ இருதயத்தை பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆண்டவர் வந்து ரொம்ப சின்ன பையன் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கதானே தாவீதை தான் ஆண்டவர் வந்து ராஜாவா மாத்துறேன். ஸோ ஒருவேளை வந்து நீங்க வந்து ஆண்டருடைய சித்தத்துல இருக்கதான உங்களுடைய விஷயங்கள் வந்து இப்போதைக்கு ஒரு வேல்யூ இல்லாம எப்படி சொல்ல ஒரு அந்த அப்பீரன்ஸ் நீங்க நினைக்கிறதான நம்ம கற்பனையில வச்சிருக்காங்க அந்த 100% பெர்ஃபெக்ட் அப்பீரன்ஸ் அவங்களுக்கு இல்லாம கூட இருக்கலாம். அந்த மாதிரியான இப்ப நீங்க ஒரு தொழில் எடுக்கிறீங்க அப்புறம் அந்த தொழில கூட அந்த அளவுக்கு அந்த 100% எல்லா ப்ராப்பர் அந்த உயர்வு எதுவுமே இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டர் வந்து அத மூலியமா ஆண்டர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு வச்சிருந்தாருன்னா அந்த நீங்க அந்த அப்பீரன்ஸ் அந்த பிசிக்கல் அப்பீரன்ஸ் அந்த தோற்றத்தை வந்து நம்ம பார்க்க கூடாது. அதனால இப்ப ஒரு 10 போட்டோ உங்களுக்கு அலைன்ஸ் வருதுன்னு வைங்களேன், 10 போட்டோ வைக்கிறீங்க, பரவாயில்ல பார்க்க அழகா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி ஆவியானவர் என்ன பேசுறாரு அதற்காக அழகா இருக்கவங்கள நம்ம சூஸ் பண்ண கூடாதுன்னு ஆக்சுவலி அத சொல்ல வரல. தாவீதே நீங்க பாத்தீங்கன்னா சிவந்த மேனியும் நல்ல அழகான ஒரு பர்சன் தான். சோ அந்த அழகுன்றது கிடையாது, அந்த இடத்துல தேவ சித்தம் இருக்கா அதுதான். நீங்க இந்த இடத்துல பாருங்களேன். ஆனா வந்து ஆண்டவர் சொல்வாரு 1 சாமுவேல் 16:6-7 அதுல அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும். அவர்கள் வந்த போது அவன் எலியாபை பார்த்த உடனே போட்டோ பாக்குறேன் பார்த்தோனே கத்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவன் தானாக்கும் என்றான். யாரு சொன்னதே? சாமுவேல் தீர்க்கதரிசி. பாத்துக்கோங்க, சாதாரண ஆள் கிடையாது அவர் சாமுவேல் தீர்க்கதரிசி. அவரே வந்து ஒரு நிமிஷம் குழம்பிட்டாரு. எப்படி சொல்ல அவரே வந்து குழம்பி சுயத்துல டக்குன்னு யோசிச்சுட்டாரு. அப்பதான் ஆண்டவர் சொல்ற கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து பண்ணினார். ரெண்டாவது ஒரு போட்டோ உங்களுக்கு வருதுன்னு வைங்க, நீங்க அதையும் பாக்குறீங்க. ஆண்டவர் சொல்றாரு இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளல. ஈசாய் சம்மாவையும் கடந்து போனா 3வது ஒரு அலைன்ஸ் வருது, அவனையும் கடந்து இதை தெரிந்து கொள்ளங்கிறாரு. உங்களுக்கு ஒரு அந்த பீஸ் எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் இருதயத்தையும் சிந்தையும் காத்துக்கொள்ளும் வசனம் இருக்கு. சோ அந்த பீஸ் வந்து வரணும். ஓகே இதை பார்க்கும்போது ஆள் நல்லாதான் இருக்காரு, நல்ல வேலை தான், நல்ல சேலரி தான், ஆனா எனக்குள்ள ஒரு சமாதானம் இல்ல அப்படின்னா நீங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ணு. இப்படி ஈசாய் தன் குமாரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து பண்ணான். பின்பு சாமுவேல் ஈசாய் பார்த்து கர்த்தர் இவர்களை ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னார். நம்ம ஊர்ல இப்போ 7 போட்டோ முன்னாடி வச்சிருக்கேன், இதுல ஒரு பையனை கூட நீ எடுக்க மாட்டியா? நம்ம ஊர்ல வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. 7 பிசினஸ் ஐடியா உங்க முன்னாடி வச்சிருக்கேன், எல்லாம் பக்காவா இருக்கு, இதுல ஒண்ணு கூட உன்னால சூஸ் பண்ண முடியாதா? இப்ப 7மே சமாதானம் இல்லைன்னு என்ன செய்யறது? ஆண்டவர் 8ஆவதா ஒரு ஆளு கொண்டு வருவார். ஓகேங்களா? நம்ம அப்படிதான் நம்ம வந்து இதை வந்து எதுக்காக நாங்க சொல்ல வரோம்னா இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் கூட குழம்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்நேரம் வந்து ஆவியானவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத நிதானிச்சு ஒரு டைம் எடுத்துக்கோங்க. ஒரு 1 டே இல்லாட்டினா ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து ஃபாஸ்டிங் போட்டு டைம் எடுத்து ஆண்டவரே நீங்க என்ன பேச வர்றீங்க, இது உங்க சித்தம் தானே, எனக்கு ஒரு சமாதானம் தாங்க, உங்க சித்தம்னா எனக்கு ஒரு சமாதானம் இருக்கணும், எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வேலையா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம். ஸோ நீங்க எந்த ஒரு பிசினஸ்ல இது பண்றதா இருக்கலாம், பிசினஸ்க்கு ஐடியாக்கு நீங்க தேடிட்டு இருக்கலாம், என்ன பிசினஸ் ஆரம்பிக்கன்னு நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். இல்லைன்னா நீங்க ஒரு 4 ஜாப் வச்சிருக்கலாம், 4-7 ஜாப் வச்சிருக்கலாம். இந்த 7 ஜாப்ல உங்களுக்கு எதுல போகணுங்கிறது உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ரொம்ப ரஷ் பண்ணாம ஆண்ட சமூகத்துல உட்காந்து 1 டே டைம் எடுங்க. அன்னைக்கு ஒரு சகோதரி கூட வந்து சொல்லியிருந்தாங்க, எப்படின்னா 15ல இருந்து 20 வருஷம் வரைக்கும் நான் கவர்மெண்ட் ஜாபுக்காக நான்
வந்து ட்ரை பண்ணி எனக்கு அது தோல்வியில முடிஞ்சு இப்ப வந்து ரொம்ப ஜாபே இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, ஒருவேளை உண்மையாமே அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ஆண்டவர் சித்தம் இல்லைன்னே வச்சுக்கோங்களேன், நம்ம எதுக்காக இன்னும் அதுல போராடணும்? அதையும் தாண்டி லைஃப் இருக்கு. நீங்க அதை யோசிங்க. நிறைய பேர் இன்னைக்கு அப்படியே பிடிச்ச பிடியிலேயே வந்து இருக்காங்க. உங்களுக்குன்னு கர்த்தர் வந்து பர்சனலா ஏதோ ஒரு ஒரு வாக்குத்தத்தம் இருந்தா மட்டும் தான் நீங்க அதை தொங்கிட்டே இருக்கணும். இப்ப நாங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் போகணும் நாங்களும் ஆசைப்பட்டவங்க தான். ஏன்னா எங்க அப்பா அம்மா 2 பேருமே அந்த ஃபீல்ட்ல இருந்தவங்க. சோ வந்து எங்களுடைய ஃபியூச்சரா நாங்க அப்படிதான் நினைச்சு பார்த்தோம். ஊழியம் பண்ணணும்ன்ற ஆர்வம் இருந்துச்சு. ஆனா இந்த யங் ஏஜ்ல எல்லாம் நாங்க வருவோம் அதுவும் முழு நேரமா பண்ணணும், இப்படி பண்ணணும்ல எங்களுக்கு ஆர்வம் இல்லை. என்னன்னா ஊழியம் பண்ணுவோம், பட் நாங்க சைட்ல இது பண்ணலாம், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரியான மென்டாலிட்டி வந்து நிறைய இருந்துச்சு. பணம் நம்ம சம்பாரிச்சு அந்த வர்ற சம்பாத்தியத்துல நிறைய மினிஸ்ட்ரிஸ தாங்கலாம், நிறைய ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்படினாலுமே 40 ஒரு 50 வயசுக்கு அப்புறம் தான் அத வந்து இது பண்ணோம். இந்த யங் ஏஜ்ல எல்லாம் எங்களுடைய பிளானே வந்து அப்படி கிடையாது. ஆனா ஆண்டவர் வந்து அழைச்சிட்டு வந்தாரு. சோ வந்து ஆனா வந்து பிடிச்ச பிடியிலே இருக்க கூடாது. ஓகே கவர்மெண்ட் ஜாப்னு நீங்க எழுதுங்க, பிரயாசப்படுங்க. நாங்க அதை உங்களை டீமோட்டிவேட்லாம் நாங்க பண்ண வரல. ஆனா தேவ சித்தம் ஒருவேளை இல்லைன்னா நீங்க எதுக்காக இத்தனை வருஷம் தொங்கிட்டே இருக்கணும்? அதுக்கப்புறம் தான் நான் அந்த சிஸ்டருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். சிஸ்டர் அதையும் தாண்டி நிறைய இருக்கு, நீங்க வெளியே வாங்க. சின்ன ஒரு பிசினஸ் ஐடியா கூட உங்களையும் உங்க கணவருடைய லைஃப் மொத்தத்தையும் மாத்திடும். நீங்க இவ்வளோ நாள் நீங்க வந்து வேஸ்ட் பண்ணவே தேவையில்ல. பிரயாசப்படலாம். 5 வருஷம் 6 வருஷம் நீங்க இருக்கலாம். அதையும் தாண்டி போகும்போது நீங்க ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணணும். அந்த இடத்துல நிப்பாட்டி, ஒருவேளை நான் தேவ சித்தத்தை கேட்காம தான் இத்தனை வருஷம் நான் ஓடிட்டு இருக்கேனா அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஆண்டவர் திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார். சோ வசனம் வந்து நம்ம நல்லா எல்லா பக்கமும் புரிஞ்சுக்கணும். சோதனை தருவார் ஆண்டவர், ஆனா திராணிக்கு மேல ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் யாருக்குமே சோதிக்கணும். நீங்க நின்னு கேட்கணும், என் வாழ்க்கையில என்ன நடக்குது ஆண்டவரே, எதுக்காக என்னை சுத்த விட்டுட்டு இருக்கீங்க, நான் உண்மையா உங்க சித்தத்துலதான் இருக்கேனா அப்படி கேட்கும் போது, எப்பா நான் உனக்கு இங்கே ஒரு சித்தம் வச்சிருக்கேன், நீ எங்கேயோ போய் சுத்திட்டு என்கிட்ட வந்து நீ கேக்குறியான்னு ஆண்டவர் சொல்லிடுவார். எங்க அப்பாவுடைய வாழ்க்கையில அப்படிதான் இருந்துச்சு. எங்க அம்மா வந்து எங்க அப்பா வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடியே பாத்துட்டாங்க. ஆனா அப்ப ரொம்ப ஒல்லியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்பவே எங்க அம்மாக்கு கவர்மெண்ட் ஜாப் வேலை எல்லாம் இருந்திருக்கு, நல்ல குடும்பம் தான் பார்த்து எல்லாம் சொல்லிட்டாங்க. இவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு போனனால போய் ஊர் ஃபுல்லா பொண்ணா தேடி இருக்காங்க. அந்த 200 பொண்ணுக்கு மேல பாத்துருப்பாங்க. அவ பாருங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து திருப்பி எங்க தாத்தா இறக்கும் போது யாரோ சொல்லியிருக்காங்க, நீ பார்த்த பொண்ணே கல்யாணம் ஆகாம தான்ப்பா இருக்காங்க, பரவாயில்லையா உங்க அப்பா வந்து பேசி வச்ச ஒரு சம்பந்தம் தான்ப்பா. நீ வந்து யார் எங்க தாத்தா இறந்த 3வது வீட்டு 3வது நாள் அந்த பிரேயர் மீட்டிங்ல வந்து பெரியவங்க எல்லாம் பேசி இது பண்றாங்க. ஏற்கனவே உங்க அப்பா வந்து ஒருத்தர்கிட்ட பேசினார்ல, அவங்க பொண்ணு இன்னும் அப்படியே தான் இருக்காங்க, வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி ஓகே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப பாருங்க, தேவ சித்தம் அங்க இருக்கு. ஆனா நம்ம அதை வேண்டாம் நம்ம சொல்லிட்டு போகும்போது நம்ம வந்து அப்படியே ஆண்டவர் சுத்த விட்டுருவாரு. ஒரு ரவுண்டு போய் அடிச்சுட்டு திருப்பி நம்ம அங்கதான் வந்து நிக்கணும். அந்த 4 வருஷங்கிறது வந்து எங்க அப்பாக்கு தான் வேஸ்ட். ஏன்னா அவங்கதான் அதுல வந்து ரொம்ப இது பண்ணா, எங்க அப்பாக்கு தான் அந்த 4 வருஷம் வேஸ்ட். ஆண்டவர் சித்தத்தை ஒரு வருஷம் நின்னு, ஏன்னா ஒரு வருஷம் கூட அவங்க தேடி இருக்கலாம். எல்லாரும் நின்னு பார்த்துட்டு யாராச்சும் கேடு மூலமா கூட, ஏன் அந்த பொண்ணு இருக்காப்பா, சரி ஏற்கனவே நமக்குன்னு வந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிருப்போம் அப்படி கூட அவங்களுக்கு அந்த எண்ணம் வரல. அதெல்லாம் திரும்பியே பார்க்கவே இல்லை. அந்த 4 வருஷம் வேஸ்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு தான் நம்மளும் நிறைய நேரம் அந்த சிஸ்டர்லாம் பாருங்களேன், எத்தனை டைம் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. நிறைய பேர் சொல்றாங்க வாலிபர்கள், நம்மளுடைய நாட்டுல வந்து அந்த மோகம் வந்து அதிகமா இருக்கு கவர்மெண்ட் ஜாப். இது நிறைய பேருக்கு வேலையே கிடைக்கும், நாங்க இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் உங்க அழைப்பு அதுல இருக்கா, உங்க தேவ சித்தம். நிறைய பேர் வந்து பிசினஸ்லயும் சக்சஸ் ஆனவங்க இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப்ல சக்சஸ் ஆனவங்க இருக்காங்க, அடுத்தவங்க கீழே கம்பெனிஸ்ல வேலை பார்த்து சக்சஸ் ஆனவங்க இருக்காங்க, அரண்மனையில இருந்து சக்சஸ் ஆனவங்க இருக்காங்க. இப்படி எல்லாத்துலயுமே எல்லாருமே ராஜாவா இருக்க முடியுமா? நீங்க நினைச்சு பாருங்க. எல்லாருமே ராஜாவா இருந்தா யார்தான் மக்களா இருக்குது, யார்தான் பிரதானியா இருக்குது, இருக்கிற இடத்துல வந்து ஆண்டவர் நம்மளை உயர்த்தி ஆசீர்வாதமா வைக்கிறது, அவ்வளவுதான். 3வது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எப்பயுமே ஆண்டவருடைய சித்தம் இது எல்லாமே வந்து நம்ம ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கதான சித்தம் இதெல்லாமே நம்மளுடைய அறிவுல நம்ம இருக்க கண்ணோட்டத்துல அந்த இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு, ஆண்டவர் எப்படி சொல்ல, ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, உங்களுடைய நினைவுகள் உங்களுடைய வழிகள் வந்து என்னுடைய வழிகளே அல்ல அப்படின்னா ஆண்டவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. மொத்தத்துல மனுஷன் நினைக்கிற நினைவு வந்து நான் ஒரு நாள் நான் நினைக்க போறது கிடையாது, அது வந்து என் நினைவுக்கு எட்டாததுன்னு. சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர் சித்தத்தை ஒரு சில இதுல வந்தோம்னா ஆண்டவர் என்ன இதுல
யோசிக்கிறாரு, இந்த விஷயத்துல ஆண்டவர் சித்தம் என்ன, அவருடைய மைண்ட் எப்படி, கிறிஸ்துவனுடைய மைண்ட் வந்து எப்படி இருக்கு இந்த காரியத்துக்கு, அவர் ஓகே சொல்றாரா என்னங்கிறத நம்ம ஆண்டவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்க்கணுமே ஒழிய நம்மளுடைய சுய பெர்ஸ்பெக்டிவோ. நாங்க முன்னாடி சொன்னோம் பாத்தீங்களா, ஒரு 2 சிஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச க்ளோஸ், அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் தான், ஈவன் அவங்களுக்கு அவங்க சுயமாவே இது ராங்கன்னு தெரிஞ்சிருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ் என்ன பாக்குறாங்களோ அதை தான் பார்த்தாங்க. ஆனா இந்த மாதிரி நம்ம பார்க்காம ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு, ஆண்டவர் என்ன பண்றாரு, ஏன்னா நமக்கு ஆண்டவர் பகுத்தறிவு கொடுத்திருக்காரு. சோ நம்ம அதன்படி ஆண்டவர் என்ன சொல்ல வர, இந்த விஷயத்துக்கு வேதம் என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன வசனத்தின் மூலியமா நமக்கு சொல்றாரு, இது கிரீன் பிளாகா ரெட் பிளாகா இல்லைன்னா ஆண்டவர் வந்து என்ன சொல்ல வராருங்கிறத கிறிஸ்தவனுடைய சிந்தையிலும் கிறிஸ்தவனுடைய பார்வையிலையும் நம்ம பார்த்தாலே நமக்கு வந்து ஆண்டவருடைய சித்தத்துல அந்த குழப்பம் வராது. கண்டிப்பா. இப்ப எனக்கெல்லாம் வந்து உதாரணத்துக்கு என்னுடைய அலைன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து அந்த டைம் தான் நாங்க யூடியூப்க்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அப்ப வந்து ஒரு அலைன்ஸ் வருது, அப்ப நாங்க சொல்றோம் இந்த மாதிரி நாங்க யூடியூப் வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்றோம், சோசியல் மீடியால நாங்க இருக்க போறோம், அதுல அது மூலமா ஆண்டவர் சத்தியத்தை வந்து ரெடி பண்ண போறோம். ஆனா அப்ப வர்ற ஒரு அலைன்ஸ் வந்து நல்லா செட்டில்டு ஃபேமிலி எல்லாம் வந்து நிறைய வீடு இதெல்லாம் நிறைய சொல்றாங்க, சொத்து அங்க இருக்கு இங்க இருக்கு நிறைய சொல்றாங்க, நல்ல வேலை ஜாப் எல்லாமே இருக்கு. ஆனா அவங்க சொன்னது என்னன்னா இந்த மாதிரி சோசியல் மீடியால போறதெல்லாம் எங்களுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த லைனுக்கு அவங்களுக்கு அது விருப்பம் இல்லை. இப்ப அன்னைக்கு நாங்க நினைச்சிருந்தா 2 முடிவு. ஒண்ணு சரி ஓகே காம்ப்ரமைஸ் பண்ணி ஓகே நமக்கு நல்லா மாப்பிள்ள தான்ப்பா முக்கியம், அவங்கவுங்க இதா பாக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தேவ சித்தம் ஒண்ணு இருக்கு. சோ யூடியூப் சேனல்ல வந்து நம்ம ஆரம்பிச்சு ஆண்டோடைய சத்தியத்தை சொல்லணும். ஏன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டோம், ஓரளவு கண்டென்ட் ரெடி பண்ணிட்டோம், போன்லாம் வந்து இது பிளான் எல்லாம் பண்ணிட்டோம், ஆனா ஸ்டார்ட் பண்ணல. சோ அங்கதான் பிசாசு வந்து ஒரு குக்கியை வைப்பான். நம்ம வந்து கிறிஸ்துவின் சிந்தனையில பார்க்கும்போது அப்பெல்லாம் எங்களுக்கு யூடியூப் வந்து வளரும்னு தெரியாது, எதுவுமே தெரியாது, இந்த அளவுக்கு வந்து இதாகணும் தெரியாது. ஆண்டவர் ஆரம்பிக்க சொன்னாரு, ஆண்டவர் இது பண்ண சொன்னாரு, சோசியல் மீடியாவுக்கு போக சொன்னாரு, அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப வந்து மாப்பிள்ளைக்காக நாங்க வந்து நினைச்சா வேண்டாம், யூடியூப் சைடே வேண்டாம், சாதாரணமா என்ன இது பண்ணுவோமோ அதை பண்ணிக்கோ அப்படின்னு நினைக்கலாம். சோ இதுதான் வந்து நாங்க கிறிஸ்துவின் சிந்தையில பார்க்கணுங்கிறது, நம்ம சிந்தைன்னு இல்லாம கிறிஸ்துவின் பார்வையில நம்ம பார்க்கணும். சொல்லிருந்தா சொன்ன மாதிரி வந்து அந்த வாழ்க்கையை இது பண்ணா ஆண்டவர் சித்தம் செஞ்சிருக்கும். வேணா பணத்துல வேணா நல்லா 4 வீடு இருந்திருக்கும், 2 கார் இருந்திருக்கும், அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும். ஏன்னா அவங்க சொன்ன அதுதான் அவங்க நிறைய ஏற்கனவே சொத்து சைடு தான், தென்காசி குற்றாலம் அந்த சைட்லாம் நிறைய கெஸ்ட் ஹவுஸ் அது இது இருக்குன்னு நிறைய சொன்னாங்க. சோ இப்போ ஒரு நிமிஷம் எங்க பேரண்ட்ஸுமே ஒரு நிமிஷம் அங்க போனா பணத்துல வந்து எந்த பிரச்சனையும் இல்லப்பா, பிரச்சனை இல்லப்பா, அனுப்பிட்டுருவோம்ப்பா, நம்ம மூலியமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு யோசிச்சிருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து அது ஒரு பெரிய ஒரு டிராபேக்கா மாறி இருக்கும். ஆண்டவர் சித்தத்துல வந்து இதா இருக்கும். சோ நம்ம எப்பயுமே ஆண்டவர் என்ன பாக்குறாரு, அவருடைய மைண்ட்ல என்ன இருக்கு, இந்த சித்தத்தை குறித்து நம்மளை குறிச்சு என்ன இருக்கு அப்படிங்கறத அதை தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய அந்த பீப்புளுடைய ஒப்பீனியன் இதெல்லாமே நீங்க கேளுங்க, கேட்டுட்டு கடைசியா ஆண்டவர் என்ன சொல்ல வராருங்கிறத பார்த்தா ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கேற்ற முடிவு எடுக்கணும். அடுத்து 4ஆவதா பார்த்தோம் அப்படின்னா பொதுவாவே நாங்க சொல்றதான ஒரு பெரிதான இதுக்குன்னு இல்ல, நார்மலாவே நாங்க சொல்றதான ஒரு சஜஷன். ஏன்னா பைபிளையும் அப்படிதான் சொல்லியிருக்கு. பொதுவா நமக்கு நடக்கிறதான எல்லா விஷயங்களையும் போய் எல்லாருக்கிட்டே போய் ஒரு ஒப்பீனியன் கேட்கறது, முக்கியமா ஆண்டவரை அறியாத அந்த ஞானத்துல உள்ளாதவங்க கிட்ட போய் நிறைய ஒப்பீனியன் கேட்கறது, இதெல்லாம் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். இந்த இடத்துலயும் ஆண்டவர் சித்தம், இந்த இடத்துல நீ இந்த ஊருக்கு போய் இப்போ உதாரணத்துக்கு இந்த சென்னையில போய் இந்த சென்னை பட்டணத்துல உனக்கு வேலை இருக்குப்பா, நீ இந்த வேலையை சூஸ் பண்ண ஆண்டவர் சொல்றாங்கன்னா உடனே இங்க சுத்தி இருக்க எல்லார்ட்டையும் ஐடியா கேட்கறது. ஏன்னா ஆண்டவர் அறியாதவங்க கிட்டயும் ஃப்ரெண்ட கேட்கறது, நீங்க கேட்டது அங்க கேட்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதோ, ஒவ்வொருத்தவங்க அவங்க காதுல என்ன கேட்டிருக்காங்க, அந்த ஊரை பத்தி பட்டணத்தை பத்தி என்ன கேட்டிருக்காங்களோ அதை தான் அவங்க சொல்லுவாங்க அந்த நாலேஜ்ல. ஆனா ஆண்டவர் வந்து அப்படி பார்க்க மாட்டாரு. சோ உடனே ஒவ்வொருத்தவங்க ஒரு உங்களுக்கு அதுலயே பாதி பயம் வந்துடும். 90% அப்ப எதுக்குடா போய்கிட்டு நம்ம இங்கே இருந்துருவாண்டான்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறது. ஆனா ஆண்டவருடைய சித்தம் அப்படி கிடையாது. நம்ம அதே மாதிரிதான் நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க எப்பயுமே ஆண்டவருடைய சித்தத்துல உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னா ஆண்டவரை பத்தி நல்ல ஒரு ஊழியர்கள், உண்மையான ஒரு ஊழியர்கள் இல்லைன்னா தேவ பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்கள்னு இருப்பாங்க. சோ இவங்க கிட்ட சொன்னா நமக்கா ஆண்டட்டு ஜோம் பண்ணுவாங்க, இல்லைன்னா நம்ம குறிச்சு ஏதாச்சும் ஒரு வெளிப்பாடு இருந்துச்சுனாலும் நமக்கு ஜோம் பண்ணாங்கன்னா நம்மகிட்ட சொல்லுவாங்க அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட ஒரு நபர்கள்ட்ட மட்டும் உங்களுடைய அந்த ஃபியூச்சர்ல இருக்கதான உங்களுடைய அந்த பிளான் நீங்க இதுதான் வச்சிருக்கீங்கிறத வந்து அவங்க கிட்ட ஒப்பீனியன் நீங்க அவங்க கிட்டே சொல்லுங்க. ஏதோ ஒரு சஜஷன்னாலும் நீங்க அவங்க கிட்ட கேட்க. ஏன்னா அவங்க வந்து எப்படினாலும் சுத்தி வந்து, ஆனா அதுக்காக அவங்க வந்து கார்டன் நான் சொல்ல வரல, கார்டுடைய இடத்தை நிரப்ப முடியாது. ஆண்டவர் என்ன யோசிக்கிறாரோ அதை தான் அவங்க பேசுவாங்கன்னு சொல்ல முடியல. ஆனாலும் அவங்க வந்து உலக பிரகாரமான இருக்க மனிதர்களை காட்டிலும் கொஞ்சம் பெட்டரானவங்க. ஏன்னா சுத்தினாலும் ஆண்டவருடைய வேதத்தை குறிச்சு நமக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க அப்படிங்கறனால. சோ நம்ம இதுல வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஆண்டவர் வந்து ஒரு அலைன்ஸ் கொடுத்தாலும் சரி போய் ஊரெல்லாம் போய் கேட்டு. இப்ப ரூத் ஒரு உதாரணத்துக்கு நினைச்சுக்கோங்க, அன்னைக்கு நகோமி சொன்ன ஐடியாவை போய் ரூத் போய் ஒரு 10 பெண்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களேன், என்ன நினைப்பாங்க அந்த உலகத்துல. நீ போவாஸ் படுத்திருக்கும் போது நீ போய் பக்கத்துல போய் போர்வை விரியும் சொல்லிட்டு நீ போய் இருமா அப்படின்னு சொன்னா அந்த இதெல்லாம் வந்து ஐடியா வந்து வெளியே பிள்ளைங்கிட்ட சொன்னானா அட்ரு ஃபிளாப்பான ஒரு இதுதான்.
அதெல்லாம் வந்து அது ஒரு அசிங்கமாவோ, ஒரு இதாவோ, கிண்டல் கேலியாவோ இதெல்லாம் சாத்தியமே ஆகாத ஒரு இதா தான் வைப்பாங்க. ஆனா வந்து அவங்க அத செய்றாங்க. ஓகே அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் லீடரா அவங்கள பார்க்குறாங்க. பார்த்து நகோமியுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி அப்படியே செய்றாங்க. இன்னைக்கு ஒரு சில பேர் அதையும் அந்த பொசிஷனையும் நெறைய பேருக்கு குடுக்குறாங்க. சோ ம். அவங்களுக்கு அதுல கன்ஃப்யூஷன் வருது. நான் ஆவிக்குரியவங்கட்ட தானே கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி பல பேருடைய ஐடியாஸ் வந்து கேட்டு மண்டு குழம்பி போயிருது இவங்களுக்கு. யாருடைய ஐடியாஸ் ஒரு ஆளுடைய லீடிங்ல போனீங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய தாய், ஆவிக்குரிய சகோதரி அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு அவங்க சொல்றத இது பண்ணி நீங்க வந்து இப்ப கேளுங்க. உதாரணத்துக்கு இந்த தென்காசியிலே டாக்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. 10 பேர் 15 பேர் இருக்காங்க. இப்ப சிறு பிள்ளைகளுக்கு நாங்க பார்க்க போனோம்னா ஏதோ ஒரு டாக்டர் கீழே இருந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க லீடிங் சின்ன வயசு டாக்டர்ஸும் இருக்காங்க, வயதானவங்களும் இருக்காங்க. நான் வந்து சில நேரம் சில ஐடியாஸ் வந்து எனக்கு பார்க்கும்போது வயதானவங்க சொல்லும்போது கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும். நான் என் பையனுக்கே பார்க்கும்போது சில நேரம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல உள்ள டாக்டர் சொல்ற ஒப்பீனியன்ஸும் கரெக்டா இருக்கும். ஆனா அவங்க சொல்றத கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதுதான் நான் சொல்லுவேன். நீங்க யார்ட்ட வேணாலும் பாருங்க. ஆனா ஒருத்தவங்களுக்கு கீழே பார்க்கும்போது இவங்க எக்ஸ்பீரியன்ஸும் உங்களை கியூர் பண்ணும், அவங்களோடதும் உங்களை கியூர் பண்ணும். ஆனா ஒருத்தவங்க பேச்ச கேளுங்க. இன்னைக்கு இங்கே போறது, நாளைக்கு அங்க போறது, நாளானைக்கு அங்க போறது, ஒவ்வொருத்தவங்க 4 மருந்து எழுதிப்பாங்க. கடைசி நமக்கே குழம்பிரும் என்ன மருந்தப்பா குடுக்க அப்படின்ற. அதே மாதிரிதான் இப்ப நிறைய பேர் இங்கேயும் மாட்டிக்கிட்டாங்க. எல்லாருமே ஆவிக்குரியவங்க தான், ஆனாலும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வழிமுறை வச்சிருப்போம். எங்க ஊழியத்துல நீங்க டெலிவரன்ஸ்க்கோ இல்ல எங்க ஊழியத்துக்கிட்ட நீங்க தேவ சித்தம் நீங்க அறியணும்னா நான் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி ஆவியானவர் எங்கள் சொன்னபடி நாங்க அவங்களை லீட் பண்ணுவோம். இதையே ஒரு ஊழியர்கிட்ட போய் இந்த ஊழியர் அப்படி சொன்னாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அங்க வந்து ஒரு கிளாஷ் ஆக வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல ஒவ்வொருத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான விதங்கள் வந்து வேற. ஸோ அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரியான விதங்கள். ஆவியானவர் ஒருவர் தான். நீங்க இங்கிருந்து இங்க ஒருத்தவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு அந்த லீடிங்ல போனாலும் ஒரு சின்ன சின்ன டைரக்ஷன் மாத்தினாலும் ஆவியானவர் ஒரே ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆவியானவர் அது கண்டிப்பா அதை டியூன் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பா காமிப்பாரு. ஏன்னா நம்ம அதுல தான் நம்ம வந்து குழம்பிக்க கூடாது. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள்னாலுமே பல பேர்கிட்ட போய் 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 கேட்கறதுல உங்களுக்கு கூட கொஞ்சம் தான் கன்ஃபியூஸ் ஆகும். அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தவங்க கிட்ட ஆண்டவரே இவங்க கிட்ட நான் கேட்க போறேன், இவங்க என்ன சொல்றாங்களோ அது உங்களுடைய சித்தம் நினைச்சு நான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு தேவ ஊழியர் தான். நாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. அவரும் தேவ ஊழியர் தான், இவரும் தேவ ஊழியர் தான், இன்னொருத்தரும் தேவ ஊழியர் தான். தேவ ஊழியருக்குள்ளேயே உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. அததான் நீங்க பாத்து. அப்படி கன்ஃபியூஷன் வந்து ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாம விட்டு விலகிட்டேன்னா இவ்வளவு பிரயாசப்பட்டது வந்து வேஸ்டா போயிடும். அடுத்து கடைசியா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நாங்க சொல்லிக்கிறோம். ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறது என்னைக்குமே நீங்களா தான் இருக்கும். ஆவியான ஒரு துணையோட நீங்களா தான் இருக்கணும். அது அலைன்ஸ் ஆகட்டும், அது நீங்க ஜாபுக்கு போறதாகட்டும், நீங்க பாக்குற பிசினஸ் ஆகட்டும். இப்ப நிறைய பேருக்கு டிவோர்ஸ் கூட ஆகியிருக்கு. இனி செகண்ட் மேரேஜ் நீங்க பண்ணணும்னு சொல்லி இது பண்ணுவீங்க. ஸோ அந்த காரியங்களாகட்டும் எதுவா இருந்தாலும் சரி, ஃபைனல் டெசிஷன் வந்து நீங்க தான் எடுக்கணும் ஆண்டவர் துணையோட. அப்பதான் இனி ஃபியூச்சர்ல என்ன பிரச்சனை வந்தாலுமே நான் தான் ஆண்டவர் துணையோட இந்த முடிவை எடுத்தேன், ஸ்ட்ராங்கா நிக்கிறேன். ஏன்னா வேர்ல்டே ஒரு சில நேரம் வந்து எகெயின்ஸ்டா மாறும். உங்க கூட இருக்கவங்க எகெயின்ஸ்டா மாறலாம், உங்க சுத்தி இருக்க சொந்தக்காரங்க எகெயின்ஸ்டா மாறலாம், எல்லாருமே. ஆனா நீங்க ஆண்டவருடைய சித்தம்ன்ற அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் அந்த ஒரு இது வச்சிருந்தீங்க அப்படின்னா வேர்ல்டே எகெயின்ஸ்டா மாறினாலும் அவங்களுக்கு எகெயின்ஸ்டா நீங்க வந்து ப்ராப்பரான முடிவு வந்து உங்களால எடுக்க முடியும். அதுல ஸ்ட்ராங்கா நிக்க முடியும். ஒரு சில பேர் நிறைய பேர் சொல்றது இதான், இது வந்து எனக்கு விருப்பம் இல்லை, என் பேரண்ட்ஸ் தான் சொன்னாங்க அப்படின்னு. ஸோ லாஸ்ட் நீங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து பிளேம் பண்ணக்கூடாது, ஏதோ ஒரு பாஸ்டர்ஸை வந்து நீங்க பிளேம் பண்ணக்கூடாது, சொசைட்டியை பிளேம் பண்ணக்கூடாது. அவங்க தான் பார்த்து சொன்னாங்க, இவங்க தான் பார்த்து சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது. எல்லாருமே பார்த்து சொல்லதான் செய்வாங்க. இப்போ நீங்க அலைன்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா மேட்ரிமோனில போனீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு சஜஷன் கொடுக்க தான் செய்வாங்க. நம்ம பதிவு பண்ணலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ண போனாலும் 4 போட்டோ கொடுக்க தான் செய்வாங்க. உங்க சொன்ன மாதிரி சரி இந்த பொண்ணு கல்யாணமே ஆகாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 போட்டோ அவங்களும் அனுப்ப பிரயாசப்பட்டு நல்லபடியா பிரயாசப்பட்டு கொடுக்கதான் செய்வாங்க. ஆனா நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் நீங்க அவங்கள கை காமிக்க கூடாது. அதுக்கு நீங்க இப்பவே என்ன செய்யணும்னா அவங்க யாரு சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன நெருடலா இருக்கு, ஒரு சமாதானம் குறைச்சலாம்னா ஓப்பனா சொல்லிடுங்க. யாரா இருந்தா என்ன, கொஞ்ச நாள் ஒரு மாதிரி இருப்பாங்க, மூஞ்சி தூக்கிட்டு ஒரு மாதிரி. நான் சொன்ன பையனை வேணான்னு சொல்லிட்டா, நான் சொன்ன பிள்ளை இந்த பையன் வேணான்னு சொல்லிட்டா கொஞ்ச நாள் இதா இருப்பாங்க. அப்புறம் அவங்களே இதை நார்மல் ஆயிடுவாங்க. அதனால ஃபைனல் டெசிஷன் வந்து நீங்க தான் எடுக்கும். அதை ஆண்டவர் துணையோட, நீங்கன்னா சுயமா எடுக்க சொல்லல அவங்கள, ஆண்டவர் சித்தத்தின்படி நீங்க தான் அதை முடிவு பண்ணணும் அப்படின்றத நாங்க சொல்றோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். 5 காரியங்கள் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் சித்தத்தை அறியறதுல வந்து நிறைய குழப்பங்கள் இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு யாருக்குனாலும் இப்போ வந்து நிறைய வருது. ஸோ இந்த 5 வகையில நீங்க வந்து வகையறுத்து நீங்க என்ன இதுல நீங்க தவற விடுறீங்களா, இல்ல நீங்க கரெக்டா தான் போயிட்டு இருக்கீங்களா, இல்ல எதுல நம்ம வந்து ஏமாந்துடுறோம், எதுல நம்ம விட்டுறோம் அப்படிங்கறத நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. இனி வரும் நாட்கள், ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு நமக்கு தேவைப்படுது. ஸோ அப்படிங்கும்போது ஒவ்வொரு நாட்கள்ல இருக்க இந்த இதை நீங்க இந்த 5 பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இனி ஒரு நாட்கள்ல அந்த குழப்பம் இல்லாம ஈஸியா ஆண்டோடைய சித்தத்தை அறியறதுக்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த வீடியோவை நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் தெரியாம பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.